வரகரிசியில் இப்போ நம்ம வந்து நல்ல தித்திப்பாக ரொம்ப டேஸ்டான ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். வரகரிசி இது சிறுதானியத்தில் ஒன்று. இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து 150 கிராம் இருக்குது. இதை பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இப்போ நான் வரகரிசி இருக்கு இல்லையா, ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த கப்பில் தான் நம்ம ஒரு கப்பு வரகரிசி எடுத்துருந்தோம். நம்ம இதில் வந்து ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா. மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது மூடி போட்டுருவோம். அப்போ ஒரு விசில் ஹைலையும் 2 விசில் வந்து மீடியத்தில் வச்சு நம்ம விசில் விடுவோம். இப்போ நம்ம மில்லட் அரிசி பாயாசத்துக்கு இப்போ நம்ம ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்குருவோம். ஒரு 13 பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 13 பாதாம் போட்டுக்குருவோம். ஒரு 10 பீஸ் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். இதை கல்லில் தட்டிக்கிடுவோம்ப்பா. இப்போப்பா இதை நல்லா 1-2 கல்லில் தட்டிக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அப்பா உங்களுக்கு விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரகரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பசுபமாகிடுச்சு. நல்லா பூவாக மலர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி கேஸு ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் தான் ஒரு கப்பு நம்ம வரகரிசி எடுத்துருந்தோம். இப்போ அதே கப்பில் நம்ம அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கிடுவோம். வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்குப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாவு காய்ச்சி நிறுத்து ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கனால அப்படியே போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்து போட்டுக்கோங்க. எனக்கு இனிப்பு இந்த அளவுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வெல்லம் நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. 300 மில்லி பசும்பால் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா ஆறி இருக்குது. இதையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா பாலும் வரகரிசியையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்று சேர்ந்தாப்புல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நம்மளுக்கு வந்து திக்காக இருக்குது. நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இடிச்சு ஊற்றணும் இல்லையா, ஏலக்காய் பாதாம் முந்திரி இதையும் போட்டுருவோம். கொஞ்சோன்னு சுக்குப்பொடி போட்டுக்குருவோம்ப்பா. ஜீரணத்துக்கு நல்லா வாசமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த கட்டி இருக்காது. நல்லா பாயசம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கீழே இறக்கி வச்சுக்குவோம்ப்பா. இப்போப்பா ஒரு சின்ன தவா வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் உங்களுக்கு நெய் விட்டு கொடுப்போம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிடுவோம். ஒரு 10 கிராம் கிஸ்மிஸ் பழம் போட்டுக்குவோம்ப்பா. இதை நெய்யில் அப்படியே இதை வறுத்துக்குவோம். இப்போ வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு கிஸ்மிஸ் வந்து கொஞ்சம் இன்னும் வேகும். இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இது வந்து பாயாசத்தில் அப்படி போட்டுக்குவோம். இப்போப்பா அம்மா வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் வெல்லம் வந்துப்பா எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா, ஒரு கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இனிப்பு கரெக்டாக இருக்கும்ப்பா. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பபிள்ஸ் மட்டும் விடட்டும். லைட்டாக விட்டவனையும் இறக்கிடுவோம். இப்போப்பா அவ்வளோதான், மில்லட்டு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து நம்ம மில்லட் பாயாசம் கொடுத்தோம்னாக்க பிள்ளைகளுக்கு வந்து நல்லா தசைகள் வந்து நல்லா இறுகி நம்மளுக்கு தசைகள் நல்லா இறுக்கம் கொடுக்கும். நம்மளுக்கு டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, பெரியவங்க சின்னவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த மில்லட் அரிசி
மில்லட் அரிசி பாயாசம் சாப்பிட்லாம்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருந்தே நீங்கள் இப்படி மில்லட்டில் நீங்கள் பாயாசம் செஞ்சு எல்லாத்தையும் இந்த மில்லட் அரிசியை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் பழக்கமாயிடுவாங்க. உங்களுக்கு வந்து பிள்ளைய வந்து ரொம்ப குண்டடிக்காதுங்க, குண்டடிக்காமல் நல்லா நார்மலாக லீனாக வளருவாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அம்மா வந்து நார்மலாக போட்டிருக்கேன். அப்புறம் பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம மேலோட்டமாக நம்ம அளவுக்கு போட்டுக்கிடுவோம். மில்லட் அரிசி பாயாசம் ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.